அனைத்து நீதிபதிகளுக்கும் வணக்கம். எனக்கு யார் மூலம் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் ஆகலாம். காவல்துறை, அரசியல்வாதிகள், சுற்றித் திரியும் திருடர்கள், அப்படி ஏதாவது நடந்தால் இதை எனது மரண வாக்குமூலமாக எடுத்துக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். அப்படி எனக்கு ஏதாவது நடந்தால் அதற்கான முழு பொறுப்பும் இந்திய உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், எனது வழக்குகளை விசாரித்த நீதிமன்றங்கள், வழக்கறிஞர்கள், காவல் நிலையங்கள், காவல்துறை அதிகாரிகள், முன்னாள் மனைவியின் அனைத்து குடும்ப உறுப்பினர்கள், கள்ள தொடர்பு வைத்திருந்த மௌனகுரு என்பவன், அவனுடன் பணிபுரிந்தவர்கள், மற்றும் எனக்கு உதவி செய்வது போல் என்னை ஏமாற்றி என்னிடம் பணம் பறித்தவர்கள், நான் உதவி கேட்ட அரசியல்வாதிகள் மற்றும் அந்த அரசியல் கட்சியினர் என அனைவரும் தான் இதற்கு காரணம் என்பதை இந்த வீடியோ மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட ஆட்சியர்களையும் இதில் சேர்த்துக் கொள்ளுங்கள். 4 வருடங்களுக்கும் மேலாக அனைத்து இடங்களிலும் புகார்கள் கொடுத்து எவரும் விசாரிக்காமல் மழுப்பிக் கொண்டு திருடர்களை தப்பிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றனர். அதீத மன உளைச்சலில் எந்த வேலையும் பார்க்க முடியாமல் அமைதியை தேடி கடற்கரையில் தனியாக இருக்கும் பொழுது கூட அங்கே வந்து திருடர்கள் தொல்லை செய்கின்றனர். அவர்களை ஒடுக்கும் காவல்துறையும் அவர்களை கண்டிக்காமல் என்னை விரட்டி அடிக்கின்றனர். யாராவது ஒருவதாவது முறையாக விசாரித்திருந்தால் நான் ஏன் இப்படி அலைந்து திரியப் போகின்றேன்? தற்கொலை எல்லாம் செய்து கொள்ள மாட்டேன். கடைசி வரை போராடி கொண்டுதான் இருப்பேன். நன்றி, வணக்கம்.